அன்பர்களே, இன்று நாம் நெல்லித்தோப்பு அருள்மிகு காத்தாயி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் தஞ்சை அம்மாப்பேட்டை சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலூரிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நெல்லித்தோப்பில் உள்ளது. வடமாற்றுக்கு வடக்கே உள்ளது நெல்லித்தோப்பு. இங்கு 18 பரிவார தெய்வங்களுடன் காத்யாயனி என்னும் காத்தாயி-அம்மன் அருளாட்சி செய்கிறாள். ஆதி காலத்தில் நெல்லிவனமாக இருந்த இப்பகுதியில் சோழர்கள் இந்த கோவிலை அமைத்து வழிபட்டனர். சோழ படைகளின் காவல் தெய்வம் இவளே. இவளை வழிபட்ட பிறகே சோழர்கள் போரில் ஈடுபடுவது வழக்கம். சோழர்கள் பெற்ற வெற்றிக்கு இத்தேவியே காரணம் என நம்பப்படுகிறது. இப்பகுதி சோழர்கள் ஆயுத கிடங்காக பயன்படுத்தி உள்ளனர். இங்கு குளம் வெட்டிய போது படை வீரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் கண்டெடுக்க பெற்றன. சோழர் கால கல்வெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிற்காலத்தில் ஆலயம் முற்றிலும் சிதைந்து போக 200 ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்த சித்தர் ஒருவர் இங்கு வழிபட்டு சோழர்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தை புனரமைத்து காத்யாயினியை பிரதிஷ்டை செய்தால் ஊர் செழிக்கும் என்று கூறி சென்றார். அதன்படி புதிய ஆலயம் எழுந்தது. கிழக்கு நோக்கிய திருக்கோவில் இது. நுழைவாயிலுக்கு கிழக்கே தனித்தனி சன்னதியில் உள்ள முன்னடியான், வீரன், அக்னி வீரபத்ரர், மதுரை வீரன், சங்கரிக்கருப்பன், சப்தகன்னியர், காத்தவராயன், பேச்சியம்மை, காட்டேரியம்மன், பட்டவன், பத்ரகாளி, சப்பாணி வீரன், அஷ்டநாகர், ராக்காயி, ராக்கப்பன், லாடசன்னியாசி, தூண்டிக்காரன், தேவராயர் ஆகிய 18 பரிவார தெய்வதைகளின் சன்னதிகள் இங்கு உள்ளன. தெற்கே குழந்தை முனீஸ்வரரும் உள்ளார். இவர்களை தரிசித்த பின்னரே அம்பாளை தரிசிக்க வேண்டும். நாகக்கன்னி, குதிரை வீரன், யானைப்பாகன் ஆகிய சுதை சிற்பங்களும் இங்கு உள்ளன. மேலும் தெற்கு புறத்தில் வடக்கு நோக்கி வாழ்முனியுடன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி ஆகிய 6வரும் உள்ளனர். இவர்கள் அருமுகப் பெருமானின் அம்சம் என்றும் அம்பாளின் புதல்வர்கள் என்றும் கூறப்படுகிறது. குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பு குழந்தை முனீஸ்வரரை அர்ச்சித்து வழிபட்டு குழந்தைக்கு தேங்காயால் திருஷ்டி சுருத்தி சிதறுகாய் போட்டால் குழந்தைகள் நன்கு படிப்பர். நோய் நொடிகளும் அவர்களை அண்டாது. மகாமண்டபத்தில் கலை வேலைப்பாடுகள் அமைந்த தூண்கள் உள்ளன. நுழைவாயில் எதிரே பலிபீடம், பானலிங்கமும் உள்ளன. முன் மண்டபம் நுழைவு வாயிலில் கணபதியும் முருகனும் உள்ளனர். கருவறை நுழைவு வாயிலில் இடதுபுறம் பச்சையம்மன், வேங்கை அம்மன், பூங்குரத்தி, கருடன், லக்ஷ்மி நாராயணர் ஆகியோர் உள்ளனர். கருவறையில் காத்தாயி-அம்மன் 5 தலை நாகத்தின் கீழ் அமர்ந்த கோலத்தில் வலப்பக்கத்தில் தாமரை மலரையும் இடக்கரத்தால் மடியில் உள்ள குழந்தையையும் அணைத்து கொண்டு காட்சி தருகிறாள். ராகு கேது தேசம் உள்ளோர், திருமணத்தடை உள்ளோர் இங்கு 11 வெள்ளிக்கிழமைகள் பரிகார பூஜைகள் செய்தால் தோஷங்கள் நீங்கிடும், திருமணப்பேறு கிட்டிடும். பௌர்ணமி, அஷ்டமி, தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடியில் நவாபரண பூஜை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள், நவராத்திரி, மாசிமகம், பங்குனி உத்திரம் முதலிய பல விழாக்கள் நடைபெறுகின்றன. திருமணப்பேறு, மகப்பேறு, ஏவல் பில்லி சூனியங்கள் அகல, தொழில் அபிவிருத்தி அமைந்திட, கல்வி வளம் பெருக மக்கள் இங்கு வேண்டி வழிபடுகிறார்கள். பால்குடம் எடுத்தும் நெய் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கஷ்டங்கள் போக்கி நல்வாழ்வு அளிக்கும் நெல்லித்தோப்பு காத்யாயினி என்னும் காத்தாயி-அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி ஆதிபராசக்தி.